அல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு புதிய மாதத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். பிளஸ்ஸிங் சீரியஸில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். 53வது வாரத்திலே நாம் இருக்கிறோம். ஆசீர்வாதத்தின் பகுதியில் நாம் 53 வாரத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச போகிற வார்த்தை உபாகமம் 30வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். டியூட்ரானமி சாப்டர் 30 verse 16. உபாகமம் 30வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும். சென்ற வாரத்திலே நாம் தியானித்தது இதுதான். தேவனிடத்தில் கடந்த 2 வாரமாய் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை தான். அவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா அவரில் அன்பு கூறணும். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கடந்த 2 வாரங்களாக நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அடுத்த பகுதியாக அவர் வழிகளில் நடக்கவும். ஆமேன் ஆமேன். வாசனை மாற்றுங்க. அடுத்தது, அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் வசனம் சொல்லுது, for I command you today to love the Lord your God, to walk in obedience to him and to keep his commands, decree and law, then you will live and increase, and the Lord your God will bless you in the land you are entering to possess. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், அவர் வழியில் நாம் நடக்கும், அவர் வழியில் நம்ம நடக்கணும். ஆமேன். இருக்கீங்களா? அல்லேலூயா. கடந்த 2 வாரமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறது, அவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை பெருக பண்ணணும்னா நாம் அவரில் அன்பு கூறணும். சென்ற வாரத்தில் தியானித்தோம், அன்பு த ஃபவுண்டேஷன் ஆஃப் லவ். அன்பினுடைய அடித்தளம், ஃபவுண்டேஷனை போடணும். அடுத்தது அன்பின் ரேடிக்கல் ஆக்ஷன் ஆஃப் லவ். அதாவது அடித்தளம் போட்டதுக்கப்புறம், அன்பில் ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் அந்த ஃபவுண்டேஷனில் செயலில் அன்பை காட்டணும், செயல்முறையில் அன்பு காட்டணும். அன்பு செயல்முறையில் காட்டினாதான் நாம் மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோன்னே தெரியும். ஆமேன். அடுத்தது செயல்முறையில் அன்பு வந்தால் தான் யூனிட்டி வரும், ஒன்னஸ் வரும். அப்படிங்கிறத கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவர் அதே வசனத்திலிருந்து அடுத்த பகுதியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, அன்பு கூறுகிறது மாத்திரமல்ல, அவர் வழியில் நடக்கணும். ஆமேன். ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வழியில் நடக்கிறது தான். அல்லேலூயா. டாபிக்கே அதுதான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர் வழிகளில் நடக்கணும். May the Lord bless you and walk in his ways. அப்போ வசனம் என்ன சொல்லுது? To walk in obedience to him. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணும். ஆமேன். வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவரிடத்தில், நல்ல வசனத்தை கவனிங்க, அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நல்லா கவனிச்சிங்களா? அவருடைய வசனத்தின்படி நடக்கிறவனுக்கு, கைக்கொள்ளுகிறவனுக்கு, அவருடைய வசனத்தின்படி கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கான், நிரம்பி இருக்கிறதா. அல்லேலூயா. வாசிங்க. நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம். நாம் தேவனுக்குள் இருக்கிறோம் என்பதை எதன் மூலமாக அறியப்படுகிறது? அவருடைய வசனத்தை கேட்டு அதன் மூலமாக நடக்கிறபடினால, கை கொள்ளுகிறபடினால மற்றவர்களுக்கு தெரியுது நாம் தேவனுக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை தெரிகிறது. ஆமேன். அல்லேலூயா. வாசிங்க வசனத்தை. அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். வசனத்தை நல்லா கவனிச்சிங்களா? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா? அவர் நடந்த மாதிரியே நம்மளும் நடக்கணும்.
அவர் போன பாதையில் நம்மளும் போக வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். நாம் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் சரியான வழியிலே போக வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் தீமையான வழிகள் அல்ல, நீதியின் பாதையில். பாடல் வரிகள் சொல்லுகிறது, நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகிறார், எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வு தருகிறார். நீதியின் பாதையில் நம்மை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அடுத்த வசனம், சகோதரரே நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, புதிய கற்பனைகள், புதுசா எதையும் சொல்லிக் கொடுக்கல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனைகளையே எழுதுகிறேன். பழசதான் திரும்பி சொல்றேன், புதுசா புதிய ஏதோ புதிய டாக்டரினை உங்ககிட்ட பேசல, புதிய சத்தியத்தை சொல்லல, புதுமையான காரியத்தை பேசல. ஏற்கனவே இருந்த வசனம் சொல்லுது, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனைகளையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனமே. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, வசனம் நமக்கு தெரியுமா தெரியாதா? சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு நம்ம வசனத்தை சொல்லி கொடுத்துட்றோம். சின்ன வயசுலேருந்தே ஃபஸ்ட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடை. சங்கீதம் 23 உடனே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் வசனத்தை சிறு பிராயத்திலிருந்தே. அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது, உங்களுக்கு புதுசெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கல, நீங்கள் எந்த வழியில் நடக்க வேண்டும், எப்படியாக நடக்க வேண்டும், எப்படியாக போக வேண்டும், எந்த வழியில் போக வேண்டும், எல்லாவற்றையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவைகள் எல்லாம் பழசுதானே தவிர அவைகள் எல்லாம் புதுசு இல்லை, ஒரு புதுமையானவைகள் அல்ல. மக்கள் இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம். ரைட், வாசிங்க மக்களே. மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன், புதிய காரியங்களையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வசனத்தை கவனிச்சிங்களா? தேவன் விரும்புகிறது, நீங்க நீதியின் பாதையில போக விரும்புனீங்கன்னா பழைய இருட்டு, பழைய ஒளி உங்களை விட்டு போய் புதிய ஒளி உங்களுக்குள்ள வந்துடும். ஹல்லேலூயா. புதிய வெளிச்சம் உங்களுக்குள்ள வரும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளான காரியங்களையும் நீக்கிவிட்டு புதியவைகளை தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். வசனத்தை வாசிக்கலாம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். நல்லா கவனிங்க. போன வாரத்தில் நம்ம தியானிச்சது தான் அன்பை குறித்து தியானிச்சோம். அந்த அன்பு இங்கேயும் கொஞ்சம் டச் ஆகிறது. இருளில், அதாவது ஒளியில இருக்கிறேன்னு சொல்லியும் தன் சகோதரனிடத்தில் அன்பு காட்டவில்லை என்றால், இப்போ அந்த வசனத்தை பாடுற முந்தின வசனம், இருள் விலகி ஒளி உள்ள வந்துருச்சு. ஒரு மனிதனுக்குள்ளாக நல்ல காரியங்கள் வந்து விட்டால், ஒரு மனிதனுக்குள்ளாக நல்ல கிரியைகள் வந்து விட்டால், நல்ல குணாதிசயங்கள் வந்து விட்டால், பழையவைகள் எல்லாம் வெளியில போயிடணும். இப்ப புதிய அன்பு அவனுக்குள்ளே பிரதிபலிக்கணும். இப்ப வசனம் தான் சொல்லுது, அடுத்த வசனத்துல ஒளியிலே இருக்கிறேன். இப்ப ஒளி எனக்குள்ள வந்துருச்சு, வசனத்தின் ஒளி எனக்குள்ள வந்து விட்டது. வசனம் என்ற ஒளி எனக்குள்ள வந்து விட்டபடினால இந்த வசனத்தின்படி நடக்கிறோம், அந்த வழியில நடக்கணும். அப்ப நடக்கிறேன் என்று சொல்லியும் பைபிள் படிக்கிறோம், நமக்கு தெரியும், பைபிள் டெய்லியும் படிக்கிறோம், வசனத்தை படிக்கிறோம். அந்த வசனத்தை படிச்சுமே இந்த ஒளி எனக்குள்ளே வந்துமே தன் சகோதரனை நான் பகைத்தால் நான் இதுவரைக்கும் என்ன இருக்கேன்? இருளில் தான் இருக்கேன். வசனத்தை வாசிக்கலாம். 10. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவன் இடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வசனம் தெளிவா சொல்லுது. வழி என்ன வழி? அந்த வழியில் நடக்கும் பொழுது வசனமாகிய வழி, அந்த வசனமாகிய ஒளி, வழி ஒளியா எனக்குள்ளே வந்து எனக்குள்ளே பிரகாசிக்கும் பொழுது, அந்த வசனத்தின் ஒளி எனக்குள்ளே பிரதிபலிக்கும் பொழுது நான் மற்றவர்களை பகைக்காமல் மற்றவர்களை சிநேகிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ வசனம் சொல்லுது, தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். ஒளியிலேன்னா வசனத்தில் நிலை கொண்டிருக்கிறான். அந்த வசனத்தில் நிலை கொண்டிருக்கிறபடினால அவனிடத்தில் எந்த விதமான இடரலும் இல்லை. அல்லேலூயா. இப்போ இந்த மனுஷன்
அவனுக்குள்ள வசனம் வந்து, ஒளி வந்து, அவன் அன்பு வந்து, அவன் எல்லாவற்றையும் நேசிக்க ஆரம்பித்தபடினால இப்போ அவன் எப்படி போக ஆரம்பிச்சிட்டான்? நல்ல வழியில், நீதியின் வழியில், சரியான பாதையில், அன்பான பாதையில் அவன் நடக்க ஆரம்பித்து விட்டானே தவிர அவனிடத்தில் இடரல் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. வசனம் 11, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருந்து இருளிலே நடக்கிறான். மக்களே நல்ல கவனிங்க. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். வசனத்தை வாசிக்கலாம். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால். வெளிச்சம் வந்து உள்ள கிரியை செய்யணும், ஆனா இப்ப இருள் உள்ள வந்து அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். இப்ப அந்த வசனத்தை இடம்ங்கிறத மாத்திட்டு வழின்னு வாசிக்கலாமா? வாசிங்க என்ன வாசிக்கணும்? வழின்னு வாசிக்கணும். வாசிங்க சகோதரரை, வாசிங்க. இடம் ஓட்டிட்டு வழின்னு வாசிங்க. வழி இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் வழி இன்னதென்று அறியாதிருக்கிறான். ஆமா, அந்த இடத்துல இடத்தை தூக்கிட்டு வழின்னு போடுங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வழியிலே அப்ப நல்ல வசனத்தை கவனிங்க. அவன் போகும் வழி இன்னதென்று அறியாம. நிறைய நேரம் அப்படிதான், இருட்டானுச்சுனாவே போற வழி எங்க போறோம் நமக்கு தெரியாது. வசனத்தை நல்லா கவனிச்சிக்கலாம் மக்களே. அப்ப வசனம் தெளிவா சொல்லுது, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, அவர் வழியிலே நாம் நடக்கணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி அவர் வழியில் நடக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அவர் வழியில் நடக்கணும். என்ன போராட்டம் வந்தாலும் சரி இருளை விலக்கிட்டு வெளிச்சத்தின் பாதையில் நடக்கணும். ஆமென். கர்த்தர் விரும்புகிறது தான், வெளிச்சத்தின் பாதையில் நடக்கணும். இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. வெளிச்சத்தின் பிள்ளைகளா நாம் யாரு? இருளின் பிள்ளைகளா வெளிச்சத்தின் பிள்ளைகளா? நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நமக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது. கர்த்தர் நமக்குள்ளே வெளிச்சமாய் பிரதிபலிக்கிறார். வசனத்தை வாசிக்க எபிரேயர் 13:17 வாங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால். அப்ப என்னை நடத்துகிறவர்கள், நல்லா கவனிங்க மக்களே, நம்மை நடத்துகிறவர்கள் அடுத்த லைன்ல போட்டிருக்குது. எப்படி? அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. இப்ப நம்மை நடத்துகிறவர்கள் ஒருபோதும் தீமையான வழியில நடத்த மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். தீமையில் நடத்துகிறவர்களாக இருந்தால் அந்த வழி, அந்த ரிலேஷன்ஷிப்பே தவறானது. சரியான பாதையில் நடத்துகிறவர்கள் மட்டுமே, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடத்துகிறவர்கள் மட்டுமே, தேவனுடைய பாதையில் ஓடுகிறவர்கள் மட்டுமே சரியாய் சந்தோஷமாய் நடத்துகிறவர்களாக இருப்பார்களே தவிர துக்கத்தோடு நடத்துகிறவர்கள். நல்லா கவனிங்க, ஒரு பிள்ளை தீமையான விஷயத்தை செய்யும் பொழுது எந்த பெற்றோரும் சந்தோஷப்படவே மாட்டோம். எந்த தாயும் எந்த தகப்பனும் தன் பையன் தண்ணி அடிச்சுட்டு வந்தானா பரவாயில்ல தம்பி தண்ணி அடிச்சுட்டு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சந்தோஷப்படுவாங்களா? சந்தோஷப்பட மாட்டாங்க. கண்டிப்பா அவர்கள் துக்கம்தான் அடைவாங்க தீமையான காரியத்தை செயல்படும் பொழுது. வசனத்தை நல்லா கவனிங்க. முன்னாடி வைப்பா, வசனத்தை நல்லா கவனிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக, உங்கள் சோல். மக்களை நான் அடிக்கடி சொல்லுவேன், சோல் ஆத்துமாக்கள், பிலீவர்ஸ் கிடையாது, விசுவாசிகள் கிடையாது, சோல்ஸ். ஒவ்வொரு ஆத்துமாக்கள், ஒவ்வொரு ஆத்துமா அப்படின்னு தான் சொல்லுவேன் அடிக்கடி நான், பிலீவர்ஸ் அப்படின்னு சொல்றது இல்லை. அப்ப வசனமே சொல்லுது, உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களான அப்படினால். நல்லா கவனிங்க. அப்ப வசனம் சொல்லுது, விழித்திருந்து அவர்களை சரியான பாதையில் நடத்தணும் அப்படின்னு உங்களை நடத்துகிறவர்கள் உத்தரவாதம் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் துக்கத்தோடு எப்பயுமே உங்களை நடத்த மாட்டாங்க, அவங்க சந்தோஷத்தோடு தான் நடத்துவாங்க. அல்லேலூயா. நிறைய நேரம் நம்மளால என்ன பண்ண முடியலன்னா அவர்களுக்கு கீழ்ப்படிய முடியல. அவர்களுக்கு வசனத்துக்கு வா தம்பி, அவர்களால கீழ்ப்படிய முடியல, அவர்களுக்கு கீழ்ப்படிய முடியல. கீழ்ப்படியாமல் இருக்கிறபடினால நிறைய நேரம் என்னங்க நீ பார்க்குறீங்க, கீழ்ப்படியாமல் இருக்கிறபடினால தான் நிறைய நேரம் சரியான பாதையில் போகாம தீமையான பாதையில் போறாங்க. இருக்கீங்களா இல்லையா? இதான் இருக்கீங்க. சரியான பாதையில் போகாமல் தவறான பாதையை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல் இல்லை. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள்,
பிள்ளைகள், மிருக ஜீவன்கள், டோட்டலாக ஒரு 25 லட்சம் பேர்த்த நடத்துகிற ஒரு மிகப்பெரிய தலைவர், லீடர். த பிக்கஸ்ட் லீடர் யாருன்னா மோசே தான். அந்த மோசே எவ்வளவு பெரிய கூட்டத்தை அவர் நடத்துகிறார். அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் அவருக்கு செவி கொடுக்கவே. பிரச்சனை அதுதான். அதனால தான் அவர்கள் போகிற வழியில் அவங்க போய் சேர இல்லை. நான் நிறைய நேரம் யோசிப்பேன், இவங்க அடங்கி இருந்தாங்கன்னா, இவங்க கீழ்ப்படிஞ்சு இருந்தாங்கன்னா, சுதந்திரிக்க போகிற தேசத்துக்காக தான் கர்த்தர் இவர்களை அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து கர்த்தர் வெளியில் கொண்டு வந்தார். அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து கர்த்தர் வெளியில் கொண்டு வந்ததுக்கான நோக்கமே இவர்கள் இன்னொரு லக்கை நோக்கி, இன்னொரு ஆசீர்வாதத்தை நோக்கி. இன்னைக்கு டாபிக்காக தான், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர் வழியில் நடக்கணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் வழியில் நடக்காமல் போயிட்டாங்க. they failed in their ways. மக்கள் இருக்கீங்களா? இதுக்கு காரணம் என்னன்னா, அவர்களுக்குள்ளாக கீழ்ப்படியாமல் இருந்தபடி. அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. மோசே ஒருபோதும் ஜனங்களை நடத்துறதுக்கு துக்கம் அடையவே இல்லை. என்ன கேட்டாலும் அவர் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செஞ்சுட்டே தான் இருந்தார். ஆண்டவரே மன்னாவை கொடுங்க, கர்த்தர் மன்னாவை கொடுத்தாரா? காடைகளை கேட்டார்கள், காடைகளை கொடுத்தார். சிவந்த சமுத்திரம் முன்பாக நிற்கிறது. நான் ஒரு ஆர்டிக்கலில் கடந்த நாட்களில் படித்தேன். சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் இரண்டாக பிளந்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். அங்கே ஆர்டிக்கலில் ஸ்டடியில் சொல்லப்படுது, தட் சீ ஃப்ரீஸ்டு அப்படின்னு போட்டிருக்கு. என்னது? அந்த கடல் எப்படி நினைச்சான்? தண்ணி இப்படி பிளந்து ஃப்ரீஸ் ஆகி நினைச்சான். ஆண்டவர் அவைகளை ஃப்ரீஸ் பண்ணினார் அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னா நான் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், தண்ணி ஓடிட்டு இருந்த தண்ணியை உடனே எப்படி ஃப்ரீஸ் பண்ண முடியும்? நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு பொருளை வச்சோம்னா, இல்லை ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம்னா அது சில்னஸ் ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆச்சும் ஆகும், சில்னஸ் ஆகிறதுக்கு. அப்போ கர்த்தர் அவர்களை நடத்துவதற்கு வழியை திறக்கும் பொழுது அந்த கடல் இரண்டாக பிளந்த உடனேயே தட் வாட்டர் ஃப்ரீஸ்டான். அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? கர்த்தர் தேவ ஜனங்களை அவர் பாதையிலே நடத்துவதற்கு அவர் ஹீ இஸ் ரெடி. ஆனால் ஜனங்கள் மெனி டைம்ஸ் தே ஃபெயில்டு இன் காட்ஸ் வே. தேவ ஜனங்களே, நிறைய நேரம் நம்மளும் கர்த்தர் நம்மை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நடத்த வேண்டும் என்று தான் நம்மை கூட்டிகிட்டு போகிறார். ஆனால் நிறைய நேரம் நம்முடைய கீழ்ப்படியாமையில் தான் நம்ம நிறைய நேரம் அவர் பாதையில் நம்ம போகாமல் we failed in many ways. நிறைய இடங்களில் நம்ம என்ன ஆயிடுறோம்? ஆமாம், ஃபெயில் ஆகிரும். ரைட். இன்றைக்கி பார்க்க போகிற 3 விஷயம். நம்பர் 1, ஸ்லைடை மாற்றுங்க. அண்டர்ஸ்டாண்டிங் த ஒபீடியன்ஸ். அதாவது வசனம் சொல்லுகிறது, வார்த்தையை வாசிக்கலாம். முதல்ல பாயிண்ட், நான் சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு 1 2 3 4 விஷயங்களை மாத்திரம், 5 விஷயங்கள் மாத்திரம் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் த ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலை புரிந்து கொள்வது. நிறைய நேரம் கீழ்ப்படிதலில் நம்மளால எங்கே தெரியுமா பிரச்சனை வருது? புரிந்து கொள்ளுதல் இல்லாத இடத்துல தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நிறைய நேரம் நான் சொல்கிறதே உங்களுக்கு சொல்லுங்கள், நான் சொல்கிறதே நிறைய பேர் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால தான் நீங்கள் என் மேலே கோவப்படுறீங்க. நிறைய நேரம் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அவர் வழியில் நடக்கணும்னா நம்பர் 1 என்ன தெரியுமா? முதல்ல கீழ்ப்படிதலினுடைய புரிந்து கொள்ளுதல் நமக்கு வரணும். ஆமேன். வசனத்தை வாசிக்கலாமா? வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். நீதிமொழிகள், Proverbs chapter 3 verse 5, 6, 7. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம், நல்ல கவனிங்க வசனத்தை, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். என்னவா? எதில் நினைக்கணுமா? அவரை. இப்போ என்ன வருது? காட்ஸ் வே. உன் வழிகள் எல்லாம், உன்னுடைய வழியெல்லாம் அவரை நினைச்சுக்கோ. கர்த்தர் நடத்துகிற வழியில் அவரை நினைச்சுக்கோ. அப்பொழுது
அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். கர்த்தரை நம்ம வழியில வச்சோம்னா, ஆண்டவரை நம்ம வழியில வச்சோம்னா, நிச்சயமா அவர் என்னுடைய பாதையை நிச்சயமாய் செவ்வையாய் மாற்றுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. மாத்துங்க வசனத்தை, 7ஆம் வசனம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. தீமையை விட்டு விலகி சரியான பாதையில் போ. 5ஆம் வசனத்துக்கு வாங்க. வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமா, உன் சுய புத்தியின் மேல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். கர்த்தருடைய சுய புத்தியின் மேல் எப்படி? என்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாம கர்த்தருடைய ஞானத்தில் இருக்கணும். நிறைய நேரம் நம்ம ஞானத்தில் செயல்படணும்னு நினச்சி தான் நிறைய காரியங்களை நம்ம ஃபெயில் ஆயிடும். கர்த்தர் இந்த காலவில் சொல்கிறார், உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு கர்த்தர் மேலே நம்பிக்கை வை. நாம் போகிற பாதை எப்படி இருக்கும் நமக்கு தெரியுமா? நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது நிச்சயமாக எனக்கு தெரியாது. என்னுடைய பாதை என்னவாக இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும், நான் போகிற வழி இன்னதென்று கர்த்தருக்கு தெரியும். மக்கள் இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுது, உன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினை. தாவீது அவன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்தான். யோசேப்பு அவன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்தான். யாக்கோபு அவன் வீட்டை விட்டு வெளியில வர வரைக்கும் அவன் வழியிலே சுய புத்தியின் மேல் சாய்ந்து வந்தான். ஆனால் கர்த்தர் என்றைக்கு அவனை என்கவுண்டர் பண்ணாரோ, கர்த்தர் என்றைக்கு அவனை சந்தித்தாரோ, எந்த நாளில் கர்த்தர் அவனை சந்தித்தாரோ, எந்த நேரத்தில் கர்த்தர் அவனை சந்தித்தாரோ, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளே எப்போ போச்சோ அப்பவே அவன் சுய புத்தியின் மேல அவன் வழி எல்லாத்தையும் யாருக்கு ஒப்புவிச்சிட்டான்? கர்த்தர்கிட்ட ஒப்புவிச்சிட்டான். இப்போ சொல்கிறான், ஆண்டவரே நான் இங்கிருந்து கிளம்பி என்னுடைய மாமா வீட்டுக்கு போய் அங்கிருந்து திரும்பி என் வீட்டிற்கு வந்து சேருகிற வரைக்கும் நீர் என்னோடு கூட இருந்தீர் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் இருந்தாரா இல்லையா? இருந்தார். அவனுடைய வழிகள்லாம் கர்த்தர் இருந்தாரா இல்லையா? மேபி அவனுடைய ஸ்டார்டிங் ட்ரபிளாக இருந்திருக்கலாம். மக்களை கவனிக்கிறீங்களா? கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். மேபி உங்களுடைய ஸ்டார்டிங் ட்ரபிளாக இருக்கலாம். எப்படி? யாக்கோவுடைய ஸ்டார்டிங் ட்ரபிளாக இருந்துச்சு. அவனுடைய பாதை சுய புத்தியின் மேல் துவங்கினது. அவன் வீட்டிலிருந்து வரும் பொழுது எத்தனாக, அவன் பேரை ஏமாத்துக்காரன், ஏமாத்திட்டு தான் வீட்டை விட்டு வெளியில் வரான். அவன் எத்தனாக, அவன் வேற சிந்தை உள்ளவனாய், வேற மனிதனாய் தான் வெளியில் வருகிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கு அவனுக்குள்ளே கிரியை செய்து ஆரம்பிச்சதோ அப்பவே அவனையே மறந்துட்டான். அல்லேலூயா. நம்பர் 1, கீழ்ப்படிதலை புரிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு அவன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான் பாருங்க, அப்பதான் கர்த்தர் அவன் வாழ்க்கையில கிரியை செய்ய. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம நினைச்சிடறோம், 7ஆம் வசனத்துக்கு வாங்க. நிறைய நேரம் நம்ம நினைச்சிடறோம் என்னது, நம்மளே ஞானின்னு நினைச்சிடறோம். கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், நீ உன்னை ஞானின்னு நினைச்சிடாத. ஒரே வார்த்தை, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு, மனுஷருக்கு பயந்து அப்படின்னு போடவே இல்லை. நான் அடிக்கடி சொல்லுகிறது தான், மனுஷருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். எப்பவுமே தேவன் பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கணுமே தவிர, மனிதர்கள் பார்க்கிறார்கள், மனுஷன் பார்க்கட்டும் பார்க்காம இருக்கட்டும், எப்பயுமே கர்த்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. என்னுடைய வழி கர்த்தருக்கு முன்பதாக சரியா இருக்கிறதா? அல்லேலூயா. நம்பர் 1 சொல்லுங்க, என்னது? கீழ்ப்படிதலின் புரிந்து கொள்ளுதல். கீழ்ப்படிதலை புரிந்து. நம்பர் 2, the call to obedience. கீழ்ப்படிதலுக்கான அழைப்பு. கீழ்ப்படிதலுக்கான அழைப்பு. வசனத்தை வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள். டியூட்ரானமி சாப்டர் 30 verse 2, 3, 4 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும்
துறந்துண்டிருந்தாலும் உன் தேவனாய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து கொண்டு வந்து வசனம் சொல்லுகிறது கால் டு ஒபீடியன்ஸ். தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணும்? அந்த கீழ்ப்படிதலுக்கான அழைப்பு. நிறைய நேரம் நம்ம கீழ்ப்படிதலுக்காக அழைப்பு நமக்கு வந்துட்டே தான் இருக்குது. மக்களே இருக்கீங்களா? நம்பர் 1, கீழ்ப்படிதலை புரிந்து கொள்ளணும். அவர் வழியில் நடக்கிறதுக்கு கீழ்ப்படிதலை புரிந்து கொள்ளணும். நம்பர் 2, கீழ்ப்படிதலுக்குள்ள நடக்கிறதுக்கு அநேக நேரம் நமக்கு அழைப்பு வருது. ஐயா சரியான பாதையில் வரீங்களா? வந்துருங்க. சரியான வழியில் வாங்க. அழைப்பு வருதா இல்லையா? மக்களே சொல்லுங்கள், வருதா இல்லையா? எல்லா நேரம் வந்துட்டு தான் இருக்குது. நிறைய நேரம் வருது. கீழ்ப்படிதலுக்குள்ளே வா, பிள்ளைகளே கீழ்ப்படிதலுக்குள்ளே வாங்க, ஒழுங்க கீழ்ப்படிஞ்சு பெற்றோருக்கு பயந்து நட, ஒழுங்க. இந்த வார்த்தை நமக்கு அடிக்கடி வந்து கொண்டு கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறான். இதுதான் கால் ஆஃப் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலுக்கான அழைப்பு. இந்த வசனத்தை பாருங்களேன். உன் தேவனாய கர்த்தரிடத்திற்கே திரும்பி. அப்ப இந்த அழைப்பு எனக்கு வருகிறது என்னன்னா, எப்பா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க வா? ஆண்டவர்கிட்ட வா. மக்கள் இருக்கீங்களா? உன் தேவனிடத்திற்கு திரும்பி. இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடி எல்லாம், சொல்லி கொடுக்கிறபடி எல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், என்னிடத்தில் செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவாரா? சிறையிருப்பை திருப்புவார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் வழியில் வந்தா சிறையிருப்பை மாற்று. அப்போ சிறையிருப்புனா என்னது? பிரச்சனை, போராட்டம், நிந்தனைகள், வேதனைகள், வியாதிகள், பலவீனம், கஷ்டங்கள், துன்பங்கள், எல்லா விதமான பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ உனக்கு அழைப்பு விடுக்கிறேன்ப்பா, நீ என்னுடைய சமூகத்துக்கு வா, என் சத்தத்துக்கு செவி கொடுத்து வா, என் வழியில் வா. நீ வந்தீனா உனக்கு எல்லா சிறையிருப்பையும் நான் திருப்பி உனக்கு நான் இறங்கி, உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனத்தினத்திற்கும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துறந்துண்டிருந்தாலும் உன் தேவனாய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. மக்களை நல்லா கவனிங்க. நம்பர் 2 என்னது? அழைப்பு வருது. அழைப்பு வரும்பொழுது கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வந்து விடுங்க. அழைப்பு வந்த உடனே கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வந்து விடுங்க. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவேன். எப்படி? சாமுவேலுக்கு அழைப்பு வந்துச்சு. சாமுவேல் சிறிய குழந்தையா இருக்கும் பொழுது, ஏலியின் சமூகத்தில் தேவாலயத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு அழைப்பு சத்தம் கேட்கிறது. கால் ஆஃப் ஒபீடியன்ஸ். ஏலியின் சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம் வருகிறது. மக்கள் இருக்கீங்களா? தேவனுடைய சத்தம் வருகிறது. இப்போ அவருக்கு முதல்ல குழந்தைக்கு தெரியல யார் கூப்பிட்றான்னு. நேராக போய் நமக்கு தெரிஞ்சது தான், ஏலி கூப்பிட்றாரு போலன்னு 2-3 தடவை கேட்கும் பொழுது அப்போ தான் ஏலி சொல்கிறாரு, ஓஹோ தேவன் கூப்பிட்ற சத்தம் போலன்னு சொல்லி இப்போ சொல்லி கொடுக்குற. என்ன தெரியுமா? உனக்கு அழைப்பு வரும் பொழுது நீ என்ன சொல்லணும்? ரிப்ளை கொடு. சொல்லுமடியேன் கேட்கிறேன்னு சொல்லு. கர்த்தரோடு பேசுவார். மக்களே, இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கென்று அழைப்பை விடுக்கிறார். இந்த அழைப்புக்கு சத்தத்துக்கு செவி சாய்த்து நாம் ஓடி வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவர் நம்மை துறந்துண்டிருக்கிற எல்லா இடத்திலிருந்து நம்மை கூட்டி சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் ஆமென் சொல்லுங்க. அந்த மகன் யாரு? 2 மகன்களில் ஒரு மகன் தூர தேசத்துக்கு போயிட்டான். துரத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ அவன் திரும்பி வரும் பொழுது நல்லா கவனிங்க, அதில் நிறைய சம்பவத்தை பார்க்கலாம். திரும்பி வரும் பொழுது அவன் தூரத்தில் வருவதை அவன் தகப்பன் கண்டு ஓடி போய் அவனை கால் பண்ணுற மாதிரி தான், அவனை அழைக்கிற மாதிரி தான், என் வீட்டுக்கு திரும்ப வந்துரு, அவ்வளோதான். அவர் சொல்கிறார், என் மகன் திரும்பவும் வந்தான். அவன் சொல்கிறான், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்து விட்டேன். இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள், வேலை செய்கிறார்கள், இவர்களில் ஒருவனைப் போல என்னையும் சேர்த்து கொண்டு இவர்களுக்கு கொடுக்குற உணவை போல, வேலைக்காரருக்கு கொடுக்குற உணவை போல எனக்கு தருவீங்களா அப்படிங்கிற எண்ணத்தில் ஓடியாரான். ஆனால் தகப்பன்
வேலைக்காரருக்கு தகுந்த மாதிரி அவனை பார்க்கல. மகன் வருகிறான் என்பதை பார்த்த உடனே ஓடி போய் அவனை கூட்டிகிட்டு வந்து உடனே சொல்கிறாரு, அவனுக்கு பாதரட்சிகளை போடு, காலை செருப்பு இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போடுங்க. அடுத்தது வேலைக்காரருக்கு கொழுத்த கன்றுகளை, என் மகன் மரித்தான், அவன் திரும்பவும் வந்து விட்டான். சந்தோஷத்தை கொண்டாடுங்க மக்களே. கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்ம கிட்ட சொல்கிற வார்த்தை, கர்த்தர் அழைப்பு விடுகிறார். கர்த்தர் அழைப்பு விடுகிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துருங்க. வர ரெடியாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 3 challenges of obedience. என்னதுங்க? எஸ், கீழ்ப்படிதல் உள்ள சவால்கள். என்னது? கீழ்ப்படிதல் இருக்கிற சவால்கள். அந்த 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 சேலஞ்சஸை நம்ம சந்திக்கணும். நிறைய நேரம் நிறைய சவால்கள் நம்ம சந்திக்கிறோம் வாழ்க்கையில், சந்திக்காமலாம் இல்லை. ஆனால் அதை மேற்கொண்டு எப்படி கையாண்டு அதை ஜெயம் எடுப்பது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா மக்களே? ரைட், வாசிக்கலாமா வசனத்தை? யாக்கோபு, ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 2, 22, 23, 24. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறையா இப்போ உட்கார்ந்து நம்ம வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். வசனம் நமக்கு சொல்லுகிறது, அன்றியும் அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருக்கணும். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். மக்களே, நம்பர் 3 the challenges of obedience. அதாவது கீழ்ப்படிதலுடைய சவால்கள் என்ன தெரியுமா? கண்ணாடி. இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் கண்ணாடி பார்த்தீங்க? இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் மிரர் பார்த்துட்டு தலை சீவிட்டு பவுடர்லாம் போட்டுட்டு வந்தீங்க? எல்லாருமே கண்ணாடியை பார்த்து தலை சீவி இருக்கு, தலைலாம் கரெக்டாக இருக்கா, பவுடர்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் வந்திருப்போம். வசனம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, சேலஞ்சை எப்படி எதிர்கொள்வது. இந்த கீழ்ப்படிதல், தேவனுடைய வழியிலே போவதற்கு கீழ்ப்படிதலான வழியிலே சவால்களை எப்படி மேற்கொள்வது. அல்லாமலும் நீங்கள் உங்களையே வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி அப்படி என்னது? அதன்படி நடக்கிறவர்களாய், அதன் வழியில போகிறவர்களா. மக்களே, வசனத்தை கேளுங்க. நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? வசனத்தை கேட்டுறோம், அடுத்த வாரம் என்ன செய்தி, நம்ம போன வாரம் என்ன செய்தி கேட்டோம்னா ஒரு சிலது ஞாபகம் இருக்கும், அதுக்கு முந்தின வாரம் கேட்டோம்னா மறந்துடுறோம். சில வசனங்களே நமக்கு பல தடவை படித்த வசனங்களே சில நேரங்களில் அது சொல்லுவோம், தொண்டை வரைக்கும் வந்துருச்சு, அதுக்கு மேலே வரமாட்டேங்குது, இது வரைக்கும் வந்துருச்சு, அதுக்கு மேலே வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய நேரம் சொல்லுவோம். மக்களே, இருக்கீங்களா? அப்போ வசனத்தை நிறைய நேரம் படிச்சிருந்தாலும் நம்ம மனதில் பதியல. ஏன் தெரியுமா? அதில் நடக்க, அதன் கிரியைகளில் ஓடுவதற்கு நம்ம நிறைய நேரம் விரும்பாதபடியினால தான் அந்த வசனத்தை நம்ம இருதயத்தில் வைக்க முடியும். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நமக்கு ஆர்வம் அதிகமாக இருந்ததுன்னா we register that thing in our heart, in our mind. ஒரு விஷயத்தை செயலாற்றுவதற்கு நமக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவைகள் நம்ம இருதயத்தில் பதிஞ்சிருக்கு, நம்ம சிந்தையில். இருக்கீங்களா? வசனத்தை நல்லா கவனிங்க. கேட்டு போகிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக. அங்கே தான் சேலஞ்சே இருக்குது. சேலஞ்சு அங்கே தான். எத்தனை பேர் இன்னைக்கு வசனத்தை கேட்டு, இப்போ இந்த வசனத்தை கேட்குறோம், இந்த வசனத்தின்படியாக நம்ம நடக்கணும், அதுதான் நம்முடைய சேலஞ்சே. இருக்கீங்களா? அல்லேலூயா. 23ஆம் வசனம் சொல்லுது, எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பான். மூஞ்சியை பார்த்த உடனே வேற யாரும் நம்மளை பார்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை.
இப்போ நான் செய்யாமல் ஒரு விஷயத்தை செய்யாமல் போயிட்டேன்னு வைங்க, இப்போ எனக்குள்ளே இருக்க மனசாட்சி பேசுது. இப்போ கண்ணாடி போய் பார்த்த உடனே என்னுடைய உள்ளான மனுஷன் பேசுகிறான், என்னடே பாத்தியா நீ செய்யாமல் போயிட்டீல அப்படின்னு. கண்ணாடியிலே பார்க்கிற சுவாப மனுஷனுக்கு ஒப்பா இருக்கா 24. அவன் தன்னைத்தானே பார்த்து இப்போ என்னன்னா, இப்போ பார்த்து பேசிட்டு அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். நிறைய நேரம் சர்ச்சில் உட்கார்ந்துருக்கும் பொழுது, சத்தியத்தை கேட்கும் பொழுது ஒரு வேகம் வரும், ஒரு வல்லமை வரும். எப்படி ஒரு பவராவி எனக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர் வரும். இங்கே வந்தோன்னா இன்னைக்கு பாரு அப்படின்னு. வீட்டுக்கு போன உடனே அடுத்த நிமிஷமே என்ன தெரியுமா, அடுத்த கண்ணாடியில் கடந்து போன உடனே வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே என்ன சிந்தனை வருது தெரியுமா, என்ன சமைக்கணும் டப்புன்னு அப்படியே மைண்டு அப்படியே மாறும். இப்போ அடுத்து சமைச்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம இருதயம் ஐயோ நல்லா சமைச்சு முடிக்கணும், நல்லா சமைச்சு முடிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நான் வெஜிடேரியனுக்கு நல்லா சாப்பிடணும், நல்லா சமைச்சு கொடுக்கணும். நல்லா வரலன்னு என்ன பண்ணுறது, போராட்டம் ஓடிட்டு இருக்குது. கடந்து போனதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான், தூங்கலின்னா எப்படி அடுத்த லெவலுக்கு போயிடுறோம். இப்போ படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறோம், தூக்கம் தான் மெயினாக வந்துடும். இப்போ தூங்கி எந்திரிச்ச உடனே அடுத்தது, இப்போ அடுத்தடுத்த நிலை போய்கொண்டே இருக்கிறது. திரும்பவும் நம் அந்த நிலைக்கு வந்துடணும். இந்த நிலைக்கு திருவசனத்தை படிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய். போக வேண்டான்னு சொல்லலை, நீங்கள் கடந்து போங்க. ஆனால் திரும்பியும் இந்த ரீசைக்கிள் பார்த்துருக்கீங்களா, ட்ரையாங்கிள் படம் போட்டிருப்பாங்க, அதில் ஏரோ மார்க் போட்டிருக்கோம். இப்படி ஒரு ஏரோ மார்க் போட்டு இப்படி ஒரு ஏரோ மார்க். ஸோ எப்படினாலுமே சுற்றி அங்கேயே தான் வந்துருமே தவிர அது வெளியில் போகாது. நல்லா கவனிங்க மக்களே, இந்த சேலஞ்சு என்ன தெரியுமா, அந்த சேலஞ்சு அங்கே தான் இருக்குது. நாம் திருவசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறோம், ஆனால் கீழ்ப்படிந்து அதன் வழியிலே நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? மக்கள் இருக்கீங்களா? 3 விஷயத்தை பார்த்தோம். நம்பர் 1 என்னது? அண்டர்ஸ்டாண்டிங், கீழ்ப்படிதலுடைய புரிந்து கொள்ளுதல். 2வது கால் ஆஃப் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் நம்மை அழைக்கிறது. நம்பர் 3 என்னது? சேலஞ்ச் ஆஃப் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலுடைய சவால்கள். நம்பர் 4 த பிளஸிங்ஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ். இப்போ இந்த சேலஞ்ச, இந்த சவால்களை மேற்கொண்டுட்டா நமக்கு கண்டிப்பாக அடுத்தது என்னது? கண்டிப்பாக பிளஸிங் தான், ஆசீர்வாதம் தான். மக்கள் இருக்கீங்களா? சவால்களை மேற்கொண்டுட்டோம்னா அடுத்தது நிச்சயமாக ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்கள் சவால்களை மேற்கொண்டு அவர்கள் போயிருந்தால் நிச்சயமாய் பாலும் தேனுகிற ஓடுகிற தேசத்துக்கு அவர்கள் போயிருப்பார்கள். ஆனால் அவர்கள் சவால்களை சந்திக்க பயந்தார்கள். 10 பேரை வேவு பார்க்கறக்கு அனுப்புகிறாங்க, அதில் 8 பேர் வந்து சொல்கிறான், ஐயோ இந்த சவால்லாம் நம்மளால் முடியாது, அவங்க ராட்சத்தர்கள் மாதிரி இருக்காங்க, நம்ம அவங்க பார்வையில் வெட்டிக்கிளி மாதிரி இருக்கிறோம், அங்கே திராட்சை குளங்கள்லாம் ஒரு ஆளு சைஸ்க்கு மேலே இருக்குது, நம்மெல்லாம் போனோம்னா அவங்க நம்மளைய நசுக்கி கொன்றுவாங்க. சவால்களை அவர்கள் மேற்கொள்வதற்கு அவர்களுடைய இருதயம் பக்குவப்படல. இப்போ மேபி பக்குவப்பட்டிருந்தால் நிச்சயமாய் சவால்களை அவர்கள் சந்தித்து ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரத்திருப்பார்கள். ஆமேன். கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது தான், நம்ம சவால்களை மேற்கொள்ளணும். சேலஞ்சஸை சந்தித்து மேற்கொண்டால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கான ஆசீர்வாதத்தை, சொல்லுங்க மக்களே, ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு. வாசிக்கலாமா வசனத்தை? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். டியூட்ரானமி சாப்டர் 28 verse 1 and 2. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். நல்லா கவனிங்க. இஃப் யூ ஹேவ் அ பென் இருக்குதா, பென்சில் இருந்ததுன்னா அண்டர்லைன் பண்ணுங்க. என்னது? உண்மையாய். அவர் சத்தத்துக்கு உண்மையாய். நிறைய நேரம் அந்த உண்மை இல்லாதபடினால தான் என்னால் கீழ்ப்படிய முடியல. மக்களை நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் தனக்குள்ளே பயம் இருந்தால் அவன் உண்மையாக நடப்பான். நான் சொல்கிறது மனுஷர்களுக்கான பயத்தை சொல்லவே இல்லை.
தேவ பயம், தெய்வ பயம் சொல்றாங்க. அந்த பயம் இருந்தா எந்த மனுஷன் இருந்தாலும் இல்லைனாலும் அவன் பயப்படுவான். ஏன்னா அவன் உண்மையா நடக்கணும்னு விரும்புகிறவன், பொய்யா நடக்கணும்னு விரும்புகிறவன் அல்ல. மக்களே இருக்கீங்களா? வசனம் தெளிவா சொல்லுது, நீ கவனமா இருக்கும்படிக்கு நீ என்ன பண்ணுப்பா, அவர் சத்தத்துக்கு உண்மையா செவிசாய்த்து உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். மக்களே வசனத்தை கவனிச்சிங்களா? நீ கவனமா உண்மையா செவிசாய்த்து அவர் வழியில நடந்தீனப்பா, கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் சொல்லுங்க உன்னதான் மேன்மையா வைப்பாரு. அடுத்த வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லுகிறார். ஹalleluya. This is called என்னது? The blessing of obedience. கீழ்ப்படிதலுடைய ஆசீர்வாதமே இதுதான். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னாடி வசனம் அப்பா, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஓகே, அவர் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுத்தா, அவருடைய சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுத்தா, வசனத்தை மாத்துங்க, உண்மையா செவி கொடுத்தா உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னதான்ப்பா உயர்த்துவாரு. ஆமென். மக்களே நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்பர் 1 என்னது? நம்பர் 1 என்னது? புரிந்து கொள்ளுதல். கீழ்ப்படிதலோட புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஒபீடியன்ஸ். நம்பர் 2 கால் ஆஃப் ஒபீடியன்ஸ். நம்பர் 3 சொல்லுங்க என்னது? சேலஞ்ச் ஆஃப் ஒபீடியன்ஸ். நம்பர் 4 பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து நடக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம் நீங்க மாத்துப்பா. ரைட், வசனம் 3 14 வரைக்கும் வாசித்து பாருங்க. வாசிக்கலாமா? வேகமா வாசிக்கலாம். என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குது? அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து நடந்தா. மக்களே நல்லா கவனிங்க, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்தா. வசனம் இருக்காது, நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க, வசனத்தை எடுத்துக்கோங்க. ஸ்லைடு இருக்காது, நான் வாசிக்கணும் தான் அந்த வசனத்தை மாத்திரம் போட்டேன். எல்லா வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்தின் படியை பார்க்கும் பொழுது இது வேதத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு சாப்டர். என்ன சாப்டர்? ஆசீர்வாதத்துக்கான முழுசும் அங்கே தான் இருக்குது, சாபத்துக்கான முழுசும் அங்கே தான் 15 வசனத்துக்கு அப்புறம் இருக்குது. நம்ம சாபத்தை பற்றி இப்போ பேசலை, நம்ம ஆசீர்வாதத்தை நம் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஆசீர்வாதத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களா இருக்க விரும்புகிறோம். ஆமென். 3ஆம் வசனத்தில் வாசிக்கலாமா? வாசிக்கலாம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நல்லா கவனிச்சீங்களா? இவர் வழியிலே நடக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதி. 4 உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சகல கேட்டில்ஸ் உடைய ஆசீர்வாதம் உனக்கு வரும். 5 உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நல்லா கவனிங்க, ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லா ஆசீர்வாதமும் வந்துரும். நம்பர் 6 நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். வழியில நீ போகும்போது வரும்பொழுது எல்லா நேரங்களிலும் உனக்கு ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் இருக்கும்பான்னு சொல்றாரு. நம்பர் 7 உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். மக்களே நல்லா கவனிங்க, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போகிறதுக்கு. இப்ப ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எனக்கு எதிரியே இல்லை. அல்லேலூயா. நம்பர் 8 8ஆம் வசனம், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். 9 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும். நல்ல கவனிங்க, அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று, கர்த்தருடைய நாமம் நேமே, கர்த்தருடைய நாமமே உனக்கு கொடுக்கப்படும். பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உனக்கு பயப்படுவார்கள். 11 உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உனக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் நிலத்திலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். 12 ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிடு செய்யும் வேளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலை ஆகிய
வானத்தை திறப்பார், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். ஆசீர்வாதம். திஸ் இஸ் த blessing. அடுத்த வசனம், இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் சாயாமல். 14 வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின் படியில் நடக்கவும். நல்ல கவனிங்க, அவைகளின்படி நடக்கவும், வழியில் அந்த வழியில போகவும், அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வசனத்தை கவனிச்சீங்களா மக்களே? These are the blessings if we obey the God's word. இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது. அப்ப கர்த்தர் விரும்புகிறது நாம் ஆசீர்வாதமா இருக்கணும் தான். கர்த்தர் விரும்புகிறது என்னை நல்ல வழியில கொண்டு போய் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக 30, 60, 100 நான் பலன் தர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஸோ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, the blessing of obedience. நாம் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து நடக்கும் பொழுது கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களை தருவார். the last one, நம்பர் 4, கடைசி என்ன தெரியுமா? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல கீழ்ப்படிதலுடைய ஒபீடியன்ட்டுடைய உதாரணம் யார் தெரியுமா? ஜீசஸ் இஸ் த அல்டிமேட் எக்ஸாம்பிள் ஃபார் ஒபே த வேர்ட். அவர் தான் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிதலுக்கு முன்னுதாரணமே அவர் தான். நக்கல இருக்கீங்களா? இது எல்லாவற்றிற்கும் த அல்டிமேட் எக்ஸாம்பிள். சொல்லுங்க. இயேசுவே ஒரு எல்லாவற்றிற்கும் சிறந்த உதாரணமாக இருக்கிறார். எக்ஸாம்பிள் அவர் தான். அவரை மீறி வேற எக்ஸாம்பிள் யாரையும் வாசிக்கலாமா? வசனத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8, 9 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம். நல்ல கவனிங்க, மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி ஒபே. எது வரைக்குமா? மரணபரியந்தம், சாவர வரைக்கும் கீழ்ப்படிதலுக்கு காரணராய் இருந்தவர் அவர்தான். எங்கேயாவது அவர் கீழ்ப்படியாமல் போனார் என்று வசனம் இருக்கிறதா? இல்லை. சொல்லுங்க மக்களே, பைபிளில் எங்கேயாவது, வேதத்தில் எங்கேயாவது நம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியாமல் போனார்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. மோசே கூட நிறைய நேரம் எப்பா பேசுப்பான்னு சொன்ன இடத்துல அடிச்சு விட்டார். அவரு கூட கீழ்ப்படியாமல் போயிட்டார். வேதத்தில் எல்லாரையும் பாருங்க, எல்லாருமே நிறைய இடத்துல கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. ஆனால் கீழ்ப்படியாமல் போகாமல் சரியான வழியில் எல்லாவற்றிற்கும் தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்த உன்னதமான ஒரே ஒருத்தர் அவர் தான். வசனம் சொல்லுது எப்படி? அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. ரைட் மக்களே, நல்லா கவனிங்க. முடிஞ்சிருச்சு வசனம். த அல்டிமேட் எக்ஸாம்பிள் அவர் தான். கர்த்தருடைய வழியில் போவதற்கு நம்மை கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் ஒப்பு கொடுத்தால், வசனம் தெளிவாக போட்டிருக்கிறது, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தின தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்துவார். ஏதாவது சந்தேகம் இருக்கா? வசனத்துக்கு வாங்கப்பா, முன்னாடி வசனத்துக்கு வாங்க. ஃபஸ்ட்டு பின்னாடி போனீங்கன்னா முன்னாடி வசனம் வந்துடும். வா. ரைட். வசனம் சொல்லுகிறது, நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ உன் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழியில் நடக்கவும் நீ விரும்பினா நிச்சயமாக கர்த்தர் நம்மளைய 3 விஷயத்தை பார்த்தோம். என்னது சொல்லுங்க? நம்பர் 1 என்னது? கீழ்ப்படிதலோட புரிந்து கொள்ளுதல். நம்பர் 2 கீழ்ப்படிதலுடைய அழைப்பு. நம்பர் 3 கீழ்ப்படிதலுடைய சவால்கள். நம்பர் 4 கீழ்ப்படிதலுடைய ஆசீர்வாதம். இவை அனைத்துக்கும் ஒரே உதாரணம் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, த அல்டிமேட் எக்ஸாம்பிள். அவரை தவிர வேற யாரையும் எக்ஸாம்பிளை
சகலவற்றிற்கும் தம்மை தாமை கீழ்ப்படுத்தினவராய் இருந்தபடியினார். நல்ல கவனிங்க மக்களே, கர்த்தர் விரும்புகிறது தான். அவர் வழியில் நம்ம போகும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் சகல ஆசீர்வாதங்கள் நமக்கு தருவார். கண்களை மூடுவோமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, உம்முடைய வழியில் பாதைக்கு தீபம், பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. சொல்லுங்க. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, சொல்லுங்க பார்க்கலாம். நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவர். சொல்லுங்க. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து கொண்டே. சொல்லுங்க. சொந்த ஆற்றலை, தந்தை உம்மையே சார்ந்து கொண்டேன். வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதான். மக்களே சொல்லுங்க. வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம் செய்தவரே, செய்தவரே, வாழ்க்கையெல்லாம். பாதைக்கு தீபம், பாதைக்கு தீபம், பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். பாதைக்கு தீபம், பாதைக்கு தீபம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. என் நம்பிக்கை எல்லாம் அவர் மேல வச்சிருக்கிறேன். அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் நம்பிக்கையெல்லாம் நீங்க தான்ப்பா. என் பாதைக்கு தீபமாய் இருக்கிறவரே, என் ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு வெளிச்சமாய் இருக்கிறவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு பேசின வார்த்தையின்படியாக அந்த வசனமாகிய வெளிச்சம் எங்களுக்குள்ளே வந்து, அந்த அன்பிலே ஆண்டவரே பிரகாசிக்கிற வெளிச்சம் எங்களுக்குள்ள வந்து, அந்த ஒளி எங்களுக்குள்ளே வந்து, ஆண்டவரே எங்களுக்குள்ளே கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்த ஒளி, கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்த வார்த்தை, கீழ்ப்படிதலுடைய சேலஞ்சஸை நாங்கள் சந்திச்சு அந்த சவால்களை மேற்கொண்டு ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள, எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறப்பா. எங்கள் பாதைக்கு தீபமாய் இருக்கிறவரே, எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது உம்முடைய வசனம். நாங்கள் அதையே சார்ந்து நாங்கள் ஓட விரும்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதையே சார்ந்து நாங்கள் ஓட விரும்புகிறோம். கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் கர்த்தர் எங்களை நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிற ஆண்டவரே. கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.